உதயகிருஷ்ணா அசல் நெய் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் ராஜபார்வை. வழங்குவோர் உதயகிருஷ்ணா அசல் நெய். தாய் வீட்டு பெருமை உதயகிருஷ்ணா அசல் நெய். உடன் வழங்குவோர் பிருத்வி இன்னர்வேர். பிருத்வி இன்னர்வேர்ஸ் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். இணைந்து வழங்குவோர் ரிப்போஸ் மேட்ரஸஸ். வேக் அப் டு ஃப்ரெஷ் ஐடியாஸ். ஹீலியோஸ் PNP கிரிப்டோ கரன்சி, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டட் கிரிப்டோ கரன்சி. சன்லாண்ட் சன்ஃப்ளவர் ஆயில், பிசுபிசுப்பில்லாத சன்லாண்ட். NAS2 manufacturer of engine carbon cleaning and vehicle detailing. Astra hearing care, we help ears to hear. Lakshmi ceramics, digital wall tiles and floor tiles. திருமலா பால், தூய்மையின் ஆதாரம். ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா. வீரகம் போலே உயிரை வாட்டும் நரகம் வேறேது. சரச கலையை பழகி பார்த்தால் விரசம் கிடையாது. தேன் தரும் தங்க பாத்திரம் நீ தொட மாத்திரம். ராத்திரி நடு ராத்திரி பார்க்குமோ சாத்திரம். கவிதை கட்டில் கவிதை எழுது அந்தி பொழுது. கொஞ்சம் மூடல் தான் கொஞ்சம் தேடல் தான் அம்மம்மா. மீண்டும் மீண்டும் வா, வேண்டும் வேண்டும் வா, மீண்டும் மீண்டும் வா, வேண்டும் வேண்டும் வா. என்னோடு வாதுபா. ஸோ நானி பேண்ட் எப்பவும் போலவே ஒரு கலகலான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்மளுடைய மென்டாஸ் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள்ட்ட கேட்டலாம். இந்த ரொமான்டிக் ரவுண்டில் நானி பேண்டுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கீங்க. அம்பிகா மேம் ரொமான்டிக்காக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க அந்த சாங் பாடும்போது அதான் அந்த எஜமானன் சாங் இருக்கு இல்லையா, பாடும்போது அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வருது. ஐஸ்வர்யா அப்படி அந்த இது ஏணி ஏறி அப்படி போகிறது, ரஜினி சாரோட அந்த லுக்கு, அது இதெல்லாம் அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் அவங்க பாடும்போது ஒன்று அவங்க பாட்டிலே அந்த எக்ஸ்பிரஷன் இருந்தது, அது வேற விஷயம். சும்மா அப்படி நினச்சாலே போதும், அப்படியே கண்ணுக்கு முன்னால் அவங்க பாடின எல்லா பாட்டுகளும் அந்த ஆர்டிஸ்ட்டு சினிமா எல்லாமே அப்படி மனசுக்கு வந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த காட்சியை வந்து கம்ப்ளீட்டா டைரக்ட் பண்ணி பக்கத்திலே உட்கார்ந்திருக்காரு. அவர் எழுதின பாட்டு வேற அந்த பாட்டு. சார் நீங்க சொல்லுங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி. நல்ல இந்த நேரத்துல அருமையான மூட கிளப்பி விட்ட குரூப்புக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா விட்டா தூங்கலாமான்ற ஒரு நேரத்துல தூக்கம் வர விடாம பண்ற பாட்டை பாடிட்டாங்க. அது உண்மையிலுமே அந்த உறக்க கத்துது கோழி பாடுறது ரொம்ப கஷ்டம். அந்த சரணம் குறிப்பா அந்த சரணம் மட்டும் பாருங்க. கம்மங்கருது கிட்ட வருது கொல்லப்புறமா கொஞ்சம் வருது. பஞ்சு நெருப்ப சுத்தி வருது பத்தி கிடத்தான் பக்கம் வருது. சொக்குதுங்க வெடல புள்ள என்ன சத்தியமா யாரும் தொடல. கண்டபடல ஒன்னும் மத்தவங்க சொல்லி தரல. இந்த வரி எழுதுறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும்.
ஏன்னா ராஜா சார் போட்ட டியூனை அவ்வளவு சீக்கிரம் பிடிச்சி பாட்டு எழுதிட முடியாது. நான் என்னென்னமோ எழுதுறேன், இல்லைப்பா நான் போட்ட டியூன் அது இல்லைன்னு. வேற என்ன சார் அதே தானே, இல்லை வேற நீ நல்லா யோசனை பண்ணி எழுது, என்ன டியூனை இன்னொரு தடவை கேளு. அப்புறம் இப்படி வளைச்சி எழுதுனா மட்டும்தான் இளையராஜா சார்கிட்ட தப்பிக்க முடியும் ஒரு கவிஞன். ஸோ அந்த கவிதையை அழகா பாடினீங்க, பாராட்டு. அது மட்டும் இல்லை, இந்த கிக்கை அப்படியே கேரி ஓவர் பண்ணீங்க பாருங்க. நேத்து ராத்திரி பின்னிட்டாங்க. அந்த 2 சாங்கு ஒரே மாதிரி தான், 2க்குமே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு. நேத்து ராத்திரி அம்மாவில் 2 பேரும் சேர்ந்து பாடுறது, இதில் ஒரே ஆள் பாடி இன்னொரு ஆள் அசத்துறது, அதுதான் வித்தியாசம். 2க்குமே எந்தெந்த மாதிரி டியூன் வேரியேஷன் கொடுத்துருக்காரு இளையராஜன். அந்த கிங்குக்கு ஈக்குவலாக இனி ஒரு கிங்கு பிறக்க போவதும் இல்லை, இருக்க போவதும் இல்லை, இருந்ததும் இல்லை, அவர் மட்டும்தான் இருப்பார். ராஜா சாருடைய பாடல்களில் ஒரு ரொம்ப நான் ரசிக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, எந்த மூடுக்கு தகுந்த பாட்டாக இருந்தாலும் அதை விட பெட்டராக யாரெல்லாம் பண்ண முடியுமான்னு டவுட்டே வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த கிக்கு சாங்ஸாக இருக்கட்டும், போக்காக இருக்கட்டும், வெஸ்டர்னாக இருக்கட்டும், எல்லாமே 100%க்கு மேலே இருக்கும் அவருடைய சாங்ஸில். ஸோ அந்த மூடை நீங்கள் ஃபுல்லாக இங்கே க்ரியேட் பண்ணி ஜானர்லேயே எங்கள் எல்லாரையும் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. இதே ஜானரில் தான் சிவராத்திரி அந்த சாங்கும். ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் கேட்கும்போது மேம் சொன்ன மாதிரி அந்த விஷுவல்ஸு, அதில் இருக்கிற டீட்டெயில்ஸு எல்லாம் ஞாபகம் வரும். உங்கள் டீம் கிட்ட பிடிச்ச விஷயமே எனக்கு அதுதான். அந்த கல்ச்சர் ஆஃப் தட் சாங்கோட சேர்த்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை ஆட் பண்ணி உங்களுடைய பெஸ்ட்டு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய ப்ளஸ். இப்பொழுதே உங்கள் BS Value ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக கண்டு மகிழுங்கள்.